நண்பர்களே, இன்று நாங்கள் இங்கே லண்டனில் வீடு வாங்குவதில் உள்ள சிரமங்கள் என்ன? தற்பொழுதுள்ள சூழ்நிலையில் வீடு வாங்கலாமா? எந்தெந்த இடங்களில் வீடு வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? அரசாங்கம் என்னென்ன உதவிகளை தற்பொழுது செய்கிறது என்பது தொடர்பாக பல பிரயோசனமான தகவல்களை இன்று நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். செக்கப்பன் அழகு எங்களோடு இருக்கின்றார், மோகேஜ் அட்வைசர். அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக பேசுவோம். வணக்கம் செக்கப்பன். வணக்கம் மனோஜ். நீண்ட நாளைக்கு பிறகு நாம் சந்திக்கின்றோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் சொல்லுங்க. முக்கியமாக இந்த வீடு வாங்கக்கூடிய காலம் இதுவா? ஏனெனில் பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், வீடு வாங்குறதுக்கு இந்த காலம் பொருத்தமானதா என்று. இது எப்பவுமே வர்ற ஒரு ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். இப்ப இருக்க கரண்ட் சிச்சுவேஷன்ல உங்களுக்கு டெபாசிட் இருக்குது, உங்களால மார்ட்கேஜ் எடுக்க முடியும். மார்ட்கேஜுக்கு மெயின் இன்கம், கிரெடிட் ஸ்கோர், டெபாசிட், இது மூணும் இருக்க ஆட்கள் வீடு வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைம். என்ன காரணம்னா, ப்ராப்பர்ட்டி விலை இறங்கிதான் இருக்குது. பெரிய காம்படிஷன் இல்ல. முந்தி செல்லர்ஸ் மார்க்கெட் வாங்க, ஒரு வீடை விற்க போட்டா அதுக்கு 5 பேர் ஒன்னா வீடை பார்த்து நான் வாங்குறேன் நீ வாங்குறேன்னு சொல்லி விலை ஏறிக்கொண்டே போகும். இப்போது நல்ல ஒரு ஆஃபர் எடுக்கக்கூடிய, நல்ல நெகோசியேட் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்குது. இப்ப வாங்குறவங்க ஒரு பார்கெயின் பண்ணி ஒரு சீப்பர் தென் த டாப் ஆஃப் த மார்க்கெட் பிரைஸ். இப்ப 3 வருஷம் முன்னாடி டாப் பீக் ஆஃப் த மார்க்கெட்ல இருந்த விலையை விட இப்போ ஒரு 5-10% குறைச்சே வாங்க முடியும். நமக்கு செயின் இல்ல, நம்மால ஒரு நல்ல பையர்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண முடிஞ்சதுன்னா நல்லாவே ஒரு டிஸ்கவுண்டட் பிரைஸ்ல வாங்கலாம். ஸோ இப்ப எல்லாம் சிச்சுவேஷன் கரெக்டா இருக்கிறவங்க வாங்குறதுக்கு இன்னுமே நல்ல டைம். என்ன காரணம்னா, ப்ராப்பர்ட்டி வாங்குறதுன்றது 6 மாசத்துக்கோ 1 வருஷத்துக்கோ இல்ல. அது ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ன்ற போது லாங் டேர்ம் மைண்ட்ல வச்சு வாங்குறவங்க, சிச்சுவேஷன் கரெக்டா டெபாசிட் இருக்கவங்க, இன்கம் இருக்கவங்க இது வாங்குறதுக்கு நல்ல டைம். வாங்கும் போது ஒரு பையர்ஸ் மார்க்கெட்ல வாங்குறோன்றத தெரிஞ்சு நல்லா நெகோசியேட் பண்ணி வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம். இப்ப இந்த வீட்டு சந்தையில நடந்த ஏதாவது மாற்றங்கள் என்ன நடக்குது? இப்ப வீட்டு விலை நிலவரம், வாங்குறவர்களோட தேவை மற்றும் இந்த சந்தை போக்கு எப்படி இருக்குது? இப்ப மார்க்கெட் சிச்சுவேஷன் பொறுத்தவரையிலும் இப்ப ஒரு 3 வருஷமா யூகேல ரொம்ப வருஷமா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா இப்போ ரீசெண்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் ஒரு 3 இயர்ஸா இன்ட்ரெஸ்ட் ரேட் 5-5.5% கிட்ட போயிடுச்சு நமக்கு கிடைக்கிற ரேட். அது கொஞ்சம் கொஞ்சமா 5-5.5% போனது கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி பிப்ரவரி 2026ல 3.754% கிடைக்கக்கூடியதா இருந்தது. அப்பதான் இந்த மிடில் ஈஸ்ட் பிரச்சனை வந்தோன்னு திரும்ப அது 5.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த மட்டும் மறுபடியும் மேல போயிடுச்சு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட கூட ப்ராப்பர்ட்டியோட விலைகள் குறையும். ஏன்னா அப்படித்தான் மக்கள் வாங்குறது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட இம்பாக்ட் பாத்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் போது எல்லாரும் சண்டை போட்டு அடிச்சு கொண்டு ப்ராப்பர்ட்டி வாங்கி வீட்டு விலைகள் ஏறிக்கொண்டே போச்சு. இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடின காலத்துல இருந்து ப்ராப்பர்ட்டி விலை குறையதான் இருக்குது. இப்போ பெட்டராய் கொண்டு வரும். ஏன்னா இன்ஃபிளேஷன் கூட இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிட்டு வரும்ன்ற சிச்சுவேஷன்ல வார்னால பெட்ரோல் பிரைஸ் போகுது, திரும்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் மறுபடியும் மேல போயிடுச்சு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இப்ப இந்த வார் இல்லாமல் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இப்ப வார் முடிச்சு திரும்ப அதோட இம்பாக்ட் பெருசா இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா வர்றதுக்கு இன்னும் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கிடையில ப்ராப்பர்ட்டி விலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லாவே ஓரளவு குறைஞ்சிருக்கு. இப்ப ஒரு 5-10% ஒவ்வொரு இடத்தை பொறுத்து 5-10% பீக்ல இருந்து குறைஞ்சு வந்திருக்கு. இதுதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்டோட சிச்சுவேஷன். பையர்ஸை பொறுத்தவரையிலும் முந்தி இந்த பை டு லெட் நிறைய வாங்குவாங்க, வாங்கி வாடகைக்கு விடுறது. இப்ப போன அக்டோபர்ல இருந்து அதுக்கான அடிஷனல் ஸ்டாம்ப் டியூட்டி, நார்மல் ஸ்டாம்ப் டியூட்டியோட அடிஷனலா பே பண்ற ஸ்டாம்ப் டியூட்டிய 3% இருந்து 5%க்கு கூட்டிட்டாங்க. இப்ப ரெண்டர்ஸ் ரைட்டும் 1 மேல இருந்து லைவா இருக்கிறதுனால நிறைய லேண்ட்லார்ட்ஸ் இன்னும் பெருசா கம்பீட் பண்ணி வாங்கல. சோ நம்ம ரெசிடென்ஷியலா வாங்குறதுக்கு இது ஒரு நல்ல டைமா தான் இருக்குது. அதுதான் மார்க்கெட்ல இன்னைக்கு இருக்க சிச்சுவேஷன். இன்ட்ரெஸ்ட் இப்ப லண்டனுக்குள்ளதான் இந்த பிரச்சனையெல்லாம், வெளியிலேயும் இந்த பிரச்சனை. அநேக மாணவர்கள் வெளியில போய் வாங்குறாங்க. லெஸ்டர், லூட்டன், பர்மிங்ஹாம், லிவர்பூல் போன்ற இடங்கள்ல போய் வாங்குறாங்க. அப்ப அது இன்னும் தொடருதா அந்த பிரச்சனை? இப்ப லண்டனுக்குள்ளதான் கூட, வெளியில குறைவா இருக்குது, அப்படி ஒரு விஷயம் இருக்கா? இல்ல, இப்ப வீட்டு விலை லண்டனுக்கும் இப்ப நீங்க எடுக்கிற லெஸ்டருக்கும் என்னைக்குமே ஒரு விலை வித்தியாசம் இருக்கு. லண்டன் கூட இருக்கும், லெஸ்டர் கம்மியா.
ஓவரால் மார்க்கெட் ட்ரெண்ட் ஒரே மாதிரி தான் போய் வருது, அதுல வித்தியாசம் கிடையாது. ஆனா இப்ப நீங்க சொல்ற மாதிரி கோவிடுக்கு அப்புறமே இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் நிறைய வந்துட்டு வாரத்துல 1 நாள் 2 நாள் வேலைக்கு வந்தா போதுன்றதுனால நிறைய பேர் கொஞ்சம் டிராவல் பண்றதை ஈஸியா தான் வச்சிருக்காங்க. இப்ப லண்டன்ல இருக்கவங்க கூடுதலா முன்னாடி லூட்டன் போனாங்க, மில்டன் கீன்ஸ் போனாங்க. இப்ப கோவென்ட்ரி, ரேட்டிங் கொஞ்சம் தள்ளி போற ஆட்கள் இப்ப கூடிட்டாங்க. பட் அந்தந்த இடத்துலயுமே டிமாண்ட் சப்ளை சுச்சுவேஷன் தான். அதனால உங்களுக்கு அந்தந்த ஏரியா முந்தி எப்படி இருந்ததோ அதோட இப்ப கம்பேர் பண்ணிக்கு ஒரு 10% கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் வந்து லண்டன்ல இருக்க வீடோடைய அஃபோர்டபிலிட்டி என்னைக்குமே ஒரு பிரச்சனை தான். 6 லட்சம் 7 லட்சத்துக்கு வீடு வாங்குறோம்ன்ற போது அந்த பையோஸோட இன்கமும் டெபாசிட்டும் அதிக லெவல்ல தேவைப்படுது. அதுவே நீங்க இப்ப லெஸ்டர்ல 200,000 இல்ல நீங்க மான்செஸ்டர்ல 250,000 அப்படி வாங்கும் போது டெபாசிட், மார்ட்கேஜ் எடுக்க வேண்டிய அமௌண்ட், மந்த்லி பேமெண்ட் மூணுமே குறைய வரும். அதுக்காக ஒருத்தர் லண்டன்ல வேலை இருக்கிறவர் மான்செஸ்டர்ல இருந்து வந்து போக முடியாது. அதை நம்ம பிளான் பண்ணி வாங்கி. இப்ப இந்த வட்டி வீதங்களுடைய பிரச்சனை வந்து வாங்குறவர்களை எப்படி பாதிக்கும்? அவர்கள் வந்து என்ன செய்ய வேணும் என்ற பிரச்சனை இருக்குதானே? இப்ப வந்து எப்பவுமே வந்து இப்ப ஒரு 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 சாமான் விலை கம்மியா இருக்குதுன்னா ஒன்றுக்கு பதிலா 2 வாங்கலான்ற ஒரு ஆசை வரும். அப்படித்தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் யூகேல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2%க்கு கீழவே இருந்தது. 1.8%, 1. அப்ப எல்லாரும் என்ன பண்ணாங்க, ஆக குறைஞ்ச டெபாசிட்ட போட்டுட்டு எவ்வளவு எக்ஸ்ட்ரா லோன் எடுக்க முடியுமோ எடுத்து மேனேஜ் பண்ணி கொண்டிருந்தாங்க. இப்ப அந்த 1.7, 1.8 எல்லாம் 4.8, 5% வரும்போது நம்ம எந்த அளவுக்கு லோனை குறைக்க முடியுமோ, டெபாசிட் எந்த அளவுக்கு கூட்டி எந்த அளவுக்கு லோனை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமக்கு மந்த்லி பேமெண்ட் பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ வந்து செய்யக்கூடியது என்னன்னா, டெபாசிட்டை எந்த அளவுக்கு மேக்சிமம் கூட்ட முடியுமோ கூட்டி லோன் அமௌண்ட்டை குறைச்சு, இன்னொன்னு வந்து முந்தி வந்து நம்ம இப்ப 25 எவ்வளவு டேர்ம் எடுக்கலான்ற போது இப்ப மந்த்லி பேமெண்ட்டை கணக்குல வச்சு லாங்கஸ்ட் டேர்முக்கு போகாம என்னால 1,500 பவுண்ட் கொடுக்க முடியும் மாதம், அதுக்கு வந்து எனக்கு 18 இயர் டேர்ம் போதும், 20 இயர் டேர்ம் போதும்னு எடுத்ததுக்கு பதிலா இப்ப வந்து லாங்கஸ்ட் டேர்ம், இப்ப மார்க்கெட்ல லெண்டர்ஸும் நிறைய மாறி இருக்காங்க. இப்ப இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடுறதுனால இப்ப அநேக லெண்டர்ஸ் வந்து 75 வரைக்கும் போறாங்க. இப்ப ஒருத்தரால 75th பர்த்டே வரைக்கும் வேலை பார்க்க முடியும்னு சொன்னார்னா அவரோட மார்ட்கேஜ் டேர்ம் 75 வரைக்கும், முன்னாடி வந்து 65, 67 தான் கொடுத்தாங்க. இப்ப அதுல ஒரு 8 வருஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிறபடியா மந்த்லி பேமெண்ட்டை குறைக்க முடியும். இன்னொன்னு முந்தி வந்து லோன்கள், கிரெடிட் கார்ட்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு மார்ட்கேஜ் வச்சிருந்தா அதையும் கட்டி இதையும் கட்டுறது கஷ்டம். மத்த லோனை எந்த அளவு மேக்சிமைஸ் பண்ணி குறைச்சிட்டு டெபாசிட் ஆப்டிமைஸ் பண்ணி லோன் டேர்ம் ரொம்ப லாங்கர் டேர்ம் கூட்டுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து மந்த்லி பேமெண்ட் மேனேஜபிளா. இப்ப அரசாங்கம் முதலெல்லாம் உதவி செய்ததானே ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸுக்கு. இப்ப என்ன புதுசா நான் கேள்விப்பட்டேன், LISA லீசா என்ற ஒரு உதவி ஒன்று அரசாங்கம் செய்தன்னு சொல்லி அதை பற்றி எனக்கு விளங்கப்படுத்துமா? இல்ல, ஹெல்ப் டு பை வந்து ரொம்பவே பாப்புலரா இருந்துச்சு. ஹெல்ப் டு பை வந்து 2 விதமா இருந்தது. நியூ பில்ட் வாங்குறீங்கன்னா நியூ பில்டுக்கு வந்து 20%, லண்டனா இருந்தா 40% வரைக்கும் கவர்மெண்ட் ஈக்விட்டி லோன் கொடுத்துச்சு. அதை பத்தி இப்ப நம்ம ரொம்ப பேசுறதுக்கு இல்லை, ஏன்னா ஹெல்ப் டு பை கம்ப்ளீட்டாவே போயிருச்சு. லீசா லைஃப் டைம் ஐசான்றது வந்து ஒரு ஒரு ஸ்கீமா கொண்டு வந்தாங்க. பட் ஹெல்ப் டு பை அளவுக்கு அது ரொம்ப பாப்புலர் இல்லை. நம்மளோட டெபாசிட்டே நம்ம ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்காக அந்த லீசாவோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை வச்சு நீங்க சேர்த்தீங்கன்னா நீங்க வீடு வாங்கும் போது கவர்மெண்ட் 25% எக்ஸ்ட்ரா தருவாங்க. ஆனா அதுல வந்து அது ரொம்ப பாப்புலரா இல்ல. உண்மையை சொன்னா லீசா வச்சு வீடு வாங்குற ஆட்கள் நிறைய இல்ல, ஒரு வெரி ஸ்மால் பெர்சன்டேஜ் தான். ஏன்னா இப்ப நீங்க இப்ப லண்டன்ல வீடு வாங்குறீங்கன்னா அந்த லீசாலோட பட்ஜெட்டை விட வெளியில வருது அப்படின்ற மாதிரி வரும். மாசம் இவ்வளவுதான், இவ்வளவு சேவ் பண்ணும் போதுதான், வருஷத்துக்கு இவ்வளவு சேவ் பண்ணும் போதுதான் கவர்மெண்டோட 25% எக்ஸ்ட்ரா வரும்ன்றதுனால ஒரு ஸ்கீமா இருக்குதே தவிர இப்ப ஹெல்ப் டு பை மாதிரியோ இல்ல ஸ்டாம்ப் டியூட்டி கன்செஷன் மாதிரியோ முன்னாடி இருந்த ஸ்கீம்ஸ் மாதிரி ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் இருக்க ஸ்கீமா லீசா இல்ல. இப்போதைக்கு எதனால ப்ராப்பர்ட்டி பிரைசஸ் இன்னும் இறங்கி இருக்குதுன்னா, எப்பவுமே கவர்மெண்ட் ஒரு 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 ஊக்குவிப்பாங்க, ஒரு ஸ்டாம்ப் டியூட்டியை குறைச்சோ ஒரு ஹெல்ப் டு பை ஸ்கீம் வச்சோ. இப்போ ஒரு 3-4 வருஷமாவே அப்படி எதுவுமே இல்லாமல் தான் இருக்குது. இப்ப வந்து எல்லாமே ஓப்பன் மார்க்கெட்டுக்கு தான் இருக்குது. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பையருக்கு இன்சென்டிவ் கொடுத்து வீடு வாங்க வைக்கிறத காட்டிலும் லேண்ட்லார்ட வந்து இருக்கிறாங்க, அவ்வளவுதான் பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு வீடு விற்கும் போது ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பையரும் போய் போட்டி போட்டு ஒரு லேண்ட்லார்டும் போட்டி போடுற இடத்துல இப்போ ஓனர் ஆக்கியபையர்ஸ் போய் அவங்களே வாழ்றதுக்கான வீட்டுக்கு தான் இப்ப ப்ரையாரிட்டி அதிகமா இருக்கு.
அப்ப லெட் டு பை வந்து பை டு லெட் வந்து இப்ப வந்து குறைவா இருக்குதா? வாங்கி வாடகைக்கு விடுற விஷயம் குறைவா இருக்குதா? பை-டு-லெட் மார்க்கெட்ட ஒரு மாதிரி என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம முந்தி வந்து 25% டெபாசிட் போட்டா போதும், டக்கு டக்குன்னு அடுத்த ப்ராப்பர்ட்டி வாங்கி எல்லாம் பிளான் பண்ணி கொண்டு போனாங்க. இப்ப வந்து ரெகுலேஷன் கொஞ்சம் கொஞ்ச நாளா நிறையவே கூடிடுச்சு. இப்ப அதே மாதிரி எப்படி இன்கம் டாக்ஸ், ரெண்டல் இன்கம்க்கு எப்படி டாக்ஸ் கால்குலேட் பண்றாங்கன்றதையும் மாத்திட்டாங்க. இப்ப ரெண்டர்ஸ் ரைட் ஆக்ட் வந்து மெயினா ரெண்டர்ஸ் ரைட் ஆக்ட்ல என்ன இருக்குன்னா, இப்ப நான் ஒரு லேண்ட்லார்ட், எனக்கு வந்து வீட வந்து நான் வெக்கேட் பண்ணி நான் அடுத்த டெனன்ட்டுக்கு கொடுக்கணும்னு நினைச்சேன்டா, முந்தி வந்து 2 மாசம் செக்ஷன் 21 நோட்டீஸ் 12 மந்த்ஸ் முடிஞ்சது, எனக்கு நீங்க நீங்க வெளியேறுங்க, நான் வேற டெனண்ட்ட போட போறேன். இப்ப அப்படி சொல்ல முடியாது. இப்ப வந்து நான் வீட விற்க போறேன், இல்ல நானே வீட்டுக்குள்ள வர போறேன்னு சொன்னா மட்டும்தான் நான் அந்த வீட திரும்ப ரீபொசஸ் பண்ண முடியும். அப்படிங்கும் போது ரெண்டல் லாஸ் வந்து நிறைய டெனண்ட்டுக்கு ஃபேவரபிளா போயிடுச்சு இப்போ. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ல லேண்ட்லார்ட்ஸ் கொஞ்சம் தயங்குறாங்க. இப்ப இது கரெக்ட் டைமா, வாங்கலாமா, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி கரெக்ட் தானா அப்படின்ற அவங்களுக்கே ஒரு கொஸ்டின் வருது. ரெண்டாவது 25% டெபாசிட்ல எல்லாருக்கும் கிடைக்கல. இப்ப சில இடத்துல வந்து இப்ப லண்டன்ல எல்லாம் வந்து ரெண்ட் அவ்வளவு அதிகம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் கூடிருச்சு. ஸோ அப்ப அவ்வளவு அதிகம் இல்லைன்றதுனால முந்தி வந்து சண்டை போட்டு வாங்கின அளவுக்கு பை-டு-லெட் மார்க்கெட் பிஸியாக. ஃபைனலா இந்த ஸ்டாம்ப் டியூட்டியும் கூடினபடியா லேண்ட்லார்ட்ஸ் வந்து கொஞ்சம் 3 ப்ராப்பர்ட்டி வாங்கின இடத்துல ஒண்ணு வாங்கலாமான்னு யோசிக்கிறாங்க. இல்ல வாங்குறதுக்கு வச்சிருந்த காசை மத்த ப்ராப்பர்ட்டி, மத்த ஏற்கனவே இருக்க மார்ட்கேஜ்ல போட்டுட்டு ரீபேலன்ஸ் பண்ணலாமான்னு யோசிக்கிறாங்க. முந்தைய அளவுக்கு பை-டு-லெட் பர்ச்சேஸ் ஆக்டிவா இல்லைங்கிறதா உண்மை. இப்ப வாடகைக்கு இருக்கிறவர்களுக்கான அதிகாரம் கூட இருக்குதா? அது என்ன விளங்கப்படுத்துங்க நீங்க? ரெண்டர்ஸ் ரைட் ஆக்ட்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து வாடகைக்கு இருக்கிறவங்களுக்கு ரைட்ஸ் கம்மியா இருக்குது, இப்ப எல்லாமே கரெக்டா பண்ணி ரெண்ட கரெக்டா கட்டி கொண்டிருக்கோம், பட் ஆனாலும் வந்து அந்த 12 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ முடிய லேண்ட்லார்ட் நோட்டீஸ் கொடுத்து வெளியேற சொல்றாங்க. இல்ல நாங்க பெட்ஸ் வச்சிருக்கோன்றதுனால வீட வாடகைக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படி இல்ல கண்டிஷன் சரியில்லாம வச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் ஒரு மாதிரி ஆர்கனைஸ் பண்றதுக்காக ரொம்ப நாளாவே இந்த ரெண்டர்ஸ் ரைட் ஆக்ட் பேசி கொண்டிருந்து இப்போ 1 மே 2026ல இருந்து அது லைவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒரு லேண்ட்லார்ட் போய் எனக்கு நீ பெட் வச்சுக்க முடியாது, எனக்கு நான் காரணம் எல்லாம் சொல்ல விரும்பல, பெட் இருந்தா நான் உனக்கு வீடு கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி அவங்கள வந்து அவங்க சைட்ல எந்த தப்பும் இல்லாமல் ரெண்ட கரெக்டா கட்டி கொண்டிருந்தா அவங்கள வந்து வெக்கேட் பண்ண ஈஸியா வைக்க முடியாது. நம்ம ஒரு ரீசன், ஒரு வேலிட் ரீசனோட தான் இப்ப என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு நோட்டீஸ் கொடுத்து ஒரு டெனன்ட் நான் வீட விற்க போறேன், இல்ல நானே உள்ள வர போறேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்கு. எப்பப்ப நோட்டீஸ் கொடுக்கலாம், 4 மாசம் நோட்டீஸ் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு நான் மறுபடியும் வந்து அதை வாடகைக்கு கொடுக்க முடியாது. 12 மந்த்ஸுக்கு நான் சொன்னபடி நானே உள்ள வரணும், இல்ல விற்கணும். 12 மந்த்ஸுக்குள்ள நான் விற்க முடியலன்னா தான் திரும்ப வாடகைக்கு. அந்த மாதிரி ரூல்ஸ் ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. இப்ப முன்னாடி என்ன செய்வாங்கன்னா, நான் ஒரு வீட்டுல இருக்கேன், அதை உடனே விற்க முடியலன்னா அதை ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ வாடகைக்கு விட்டுட்டு இன்னொரு வீடை வாங்கி போவேன், அதுக்கப்புறம் இந்த வீடை வாடகைக்கு விடலான்ற சிச்சுவேஷன்ல இப்ப அந்த டெனண்ட்டை காலி பண்றது ஒரு எக்ஸ்ட்ரா எஃபர்ட் ஆகுது. ஸோ இப்ப ரூல்ஸ் வந்து ரெண்டர்ஸ்க்கு சாதகமா இருக்கு. அதே மாதிரி இப்ப வீடை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணல, ஹேபிட்டபிளா இல்ல, இப்ப அவங்களுக்கு தண்ணி எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கரெக்டா வரல, சேஃபா இல்லைன்னா அந்த லேண்ட்லார்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லி அவங்க இனிமேல் லேண்ட்லார்டா இருக்க முடியாத அளவுக்கு லைசன்சிங் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேண்ட்லார்ட் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய டைம், டெனன்ட்ஸுக்கு ரைட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிற டைம். சரி, இப்ப ஒரு லேண்ட்லோர்ட் வந்து டெனண்ட்டுக்கு சொல்றார் நான் வீட்டை விற்க போறேன்னு சொல்றார். சொல்லி இவரை எழுப்பி ஓகே அவங்க சுமூகமா போயிட்டாங்க. எப்படி தெரியும் அவர் வித்தாரா இல்லையாண்டு? டெனண்ட்டுக்கு எப்படி தெரியும்? இது ஒரு நல்ல கொஸ்டின். இது யாருக்குமே இன்னும் தெரியாது. மே 1 தான் வந்திருக்கு. இப்போதைக்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, எந்த செக்ஷன் படி நோட்டீஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நோட்டீஸ் கொடுத்தா 12 மந்த்ஸுக்கு நீங்க வேற டெனண்ட்ட போடக்கூடாதுன்ற ரூல் இருக்கு. இனி நாள் ஆக தான் இதை யார் மானிட்டர் பண்ண போறாங்க, நம்ம வாடகைக்கு விற்காமல் வாடகைக்கு விட்டா என்ன தெரிய போகுதுன்றது இன்னும் அது டைம் ஆகாதபடியா தெரியல. பட் இப்போ அது தெரிய வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா அப்புறம் அதுக்குள்ள பெனல்டி என்னன்றதெல்லாம் இருக்கே தவிர அது யார் போலீஸ் பண்ண போறான்றது டைம் தான் சொல்லணும். நல்ல கேள்வி, பட் இப்போதைக்கு அதுக்கு பதில் தெரியாது. இவன் வயதானவர்கள் வீடு வாங்கலாமா என்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. எத்தனை வயது, என்ன விஷயம், அதை பற்றி விளங்கப்படுத்தணும். இப்போ மார்ட்கேஜ் இல்லாம வீடு வாங்குறது யாரு வேணா வாங்கலாம், எந்த பிரச்சனையும் இல்ல. ஏன்னா இப்ப உங்களுக்கு இப்ப நீங்க இப்ப பேரண்ட்ஸ் இருந்து ப்ராப்பர்ட்டி காசு வந்திருக்கு, இல்ல நீங்க வேற இடத்துல இருந்து வந்திருக்க காசு இருந்தா வீடு வாங்குறதுக்கு அப்பர் ஏஜ் எதுவும் கிடையாது.
மார்ட்கேஜுக்கும் இப்ப லெண்டர்ஸ் எல்லாம் ஏன்னா இப்ப 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 இன்னைக்கு இருக்க காலகட்டங்கள்ல கூட ரிட்டையர்மெண்ட் ஏஜும் தாண்டி கொண்டே போகுது. அதனால லேட்டர் லைஃப் லெண்டிங் வயது கூட இருக்கவங்களுக்கும் மார்ட்கேஜஸ் கிடைக்குது. மார்ட்கேஜை பொறுத்த வரைக்கும் வயசு ஒரு 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 பெரிய பேர்டன் தான். பட் இன்கமும் இன்னொரு பிரச்சனை. இப்ப 65 வயசு ஆள் போய் வீடு வாங்குறது ப்ராப்ளம் இல்ல. பட் அவங்களுக்கு 10 வருஷம் மார்ட்கேஜ் தான் கிடைக்கும். ஸோ அப்ப டெபாசிட் கூட போடணும், மந்த்லி பேமெண்ட் கூட வரும். அது எப்படின்னு ஒரு ஒரு சிச்சுவேஷன். இப்ப சில சமயம் அப்பா அம்மா ஒரு பிள்ளையோட சேர்ந்து வாங்கினா இன்கம், அது மாதிரி நம்ம சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும். வயது கூட இருக்கவங்களும் வாங்குறாங்க, வாங்கலன்னு இல்ல. பட் அவங்களுக்கான டிஃபிகல்டிஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இப்ப முதல் முறையா வீடு வாங்குறவர்களுக்கு எதிர்கொள்கின்ற சவால்கள் என்ன? ஓகே, நம்ம யூஸ்வலா நம்ம தமிழ்நாட்கள் வீடு வாங்கும் போது மெயினா இருக்கிற ஒரு சேலஞ்ச் டெபாசிட் கூட அப்பா அம்மாட்ட இருந்து வாங்குறோம், சொந்தக்காரங்கிட்ட இருந்து வாங்குறோம், எப்படியோ ஒரு கிஃப்டட் டெபாசிட்டையாவது ரெடி பண்ணிடுவாங்க. ப்ரூவபிள் இன்கம் அதுதான் நமக்கு மெயின் சேலஞ்ச். இப்போ ஒருத்தர் கடை நடத்துறாருன்னா டாக்ஸ் கட்டி அவங்க டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் படி என்ன இன்கம் இருக்கு அப்படின்றது தான் லெண்டரை பொறுத்த வரைக்கும். வேற என்ன டேர்ன் ஓவர் நடக்குது, எத்தனை பேர் வேலை பார்க்கறாங்க, அது எல்லாம் இல்லை. ப்ரூவபிள் டாக்ஸ் இன்கம் என்ன அப்படின்றது தான். முன்னாடி அப்சல்யூட்டா ஒரு 3-4 இயர்ஸ் எகோ ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு 1 லட்சம் பவுண்ட் இன்கம் இருக்குன்னு வைங்களேன். என்ன நடந்தாலும் 5 லட்சத்துக்கு மேல 5 டைம்ஸ்க்கு மேல உங்களுக்கு நார்மலா மார்ட்கேஜ் கிடைக்காது. ஆனா இப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் கூட சிச்சுவேஷன் பல மாதிரி மாறுற சிச்சுவேஷன்ல 6.5 டைம்ஸ். இப்ப போன வாரம் தான் ஒரு பேங்க் 6.5 டைம்ஸ் வரைக்கும் வந்திருக்காங்க. ஸோ இப்ப 650,000 பவுண்ட் வரைக்கும் இன்கம் வரக்கூடியதா இருக்கு. ஸோ இப்ப இன்கம் தான் நமக்கு சேலஞ்ச். இப்ப மார்ட்கேஜுக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட இன்கம் நல்ல ஒரு பொசிஷன்ல இருந்தா இப்ப லெண்டர்ஸும் கூட லோன் கொடுக்குறாங்க. பட் இப்ப 20,000 பவுண்ட் வர்றவங்களுக்கு அந்த 20,000 பவுண்ட் இன்கம் அவங்க சாப்பாடு செலவு, டிராவல் செலவு இதுக்கே கூட போயிடும். அவங்களுக்கு இன்னும் 75,000 80,000 தான் மார்ட்கேஜ் கிடைக்குது. ஸோ அந்த லோன் டு இன்கம் அப்படின்றது கொஞ்சம் நல்லா கூடி இருக்கு. இப்ப ரீசெண்டா 6.5 டைம்ஸ் வரைக்கும் கூடி இருக்கு. இப்ப காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸ்க்கு 2 விதமான காம்படிஷன் குறைஞ்சிருக்கு. ஒண்ணு நான் ஏற்கனவே சொன்னபடி பை டு லெட் லேண்ட்லார்ட்ஸ் பெருசா இப்போ வீடுகள் வாங்காத வரைப்படியா காம்படிஷன் கம்மியா இருக்கு. இன்னொன்னு செயினும் இப்ப கரண்ட் பொசிஷன்ல நான் ஒரு வீடை வித்து இன்னொரு வீடு வாங்கணும்னா என்னோட வீடு வாங்குறதுல ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் சரி, அதனால இப்ப செயின்ல இருக்கிறவங்களையும் எஸ்டேட் ஏஜென்ட் ஒரு ஸ்லைட்டா அவ்வளவு ப்ரையாரிட்டி கொடுத்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைம் பையர் எனக்கு விற்கிறதுக்கு எதுவும் இல்ல, இந்த ஒரு வீடைத்தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அது ஒரு அட்வான்டேஜ் கூட வருது. எஸ்டேட் ஏஜென்ட்ஸ் இது பெட்டரா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அதை ப்ரிஃபர் பண்றாங்க. இப்ப செயின்டா இப்ப ஒருத்தர் இருக்கிற வீட்டை வாங்குறது அப்படியா? இல்ல நீங்க எங்கிட்ட இருந்து வீடு வாங்குறீங்க, பட் நான் விற்கிறதுக்கு முன்னாடி நான் இன்னொருத்தர்கிட்ட வாங்கணும். ஸோ அப்ப 3 பேர் 4 பேர் கனெக்டடா இருக்கிறதான் செயின். ஸோ அப்ப அந்த செயின்ல 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேரும் ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணி எல்லாரும் கால்ல இருந்து வீடு மாறி வரணும். அப்போ இந்த 5 பேர்ல ஒருத்தருக்கு மார்ட்கேஜ் கிடைக்காட்டாலோ, ஒரு சொலிசிட்டர் ஸ்லோவானாலோ, இப்போ உதாரணமா இப்போ ஒருத்தர் 2 வருஷமா ட்ரை பண்ணி செயின்ல போன வாரம் தான் முடிச்சிருக்காங்க. என்னன்னா அவங்க வீடு பாக்குறதுக்குள்ள அவங்க பையர் புல் அவுட் பண்ணிட்டாங்க, அடுத்த பையர் பாக்குறதுக்குள்ள இந்த செல்லர் புல் அவுட் பண்ண டைம் ஆக ஆக உங்களுக்கு அதை பேலன்ஸ் பண்றது கஷ்டம். இப்ப லெண்டர்ஸ் நிலவரம் என்ன? லெண்டர்ஸ் கொஞ்சம் சாஃப்டா நடந்து கொள்கின்றார்களா? மீனிங் இப்ப மக்களுக்கு ஃபேவரா நடந்து கொள்கின்றார்களா அல்லது இறுக்கமா இருக்கா? என்ன நிலைமை? இப்போ லெண்டர்ஸை பொறுத்தவரையிலும் அவங்க இருக்க காரணம் சேஃபா பணத்தை கொடுக்கறதுதான் அவங்க பெர்ஸ்பெக்டிவ். ஆனா இப்ப ரெகுலேஷன் கூட இருக்கு. இப்ப கவர்மெண்ட் பை டு லெட்டுக்கு கூட கொடுக்க கூடாதுன்ற ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அவங்க பலவிதமான ரெகுலேஷன் போட இந்த ஒரு ரெகுலேஷனுக்குள்ளேயும் எப்படி இதை பிளான் பண்ணலாம் அப்படின்னு லெண்டர் பண்ணி கொண்டிருக்காங்க. பட் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பேங்க்கும் அவங்க ஒரு பேங்க் சொல்லுது 5,000 பவுண்ட் டெபாசிட் இருந்தா நான் வீடு தரேன். இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 10,000 இருந்தது, 5,000. அப்ப மார்க்கெல்லாம் 5,000 டெபாசிட் இருந்தா போதும் வீடு வாங்கலாமான்னு எக்ஸைட் ஆகும்போது 5,000 பவுண்ட் டெபாசிட் வச்சு வீடு வாங்குறதுக்கு இன்கம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். இன்கம் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னா டெபாசிட் கூட இருக்கணும். அது இப்ப சிலர் இன்கமும் இல்ல டெபாசிட்டும் இல்லைன்னா வீடு வாங்குறது ஒரு சேலஞ்ச் ஆயிடும். இப்போ ஸ்ட்ராங் இன்கம் இருக்கு, டெபாசிட் கம்மியா இருக்க ஆட்களுக்கு சில பேங்குகள் ஹெல்ப் செய்யுது. இன்கம் ஸ்ட்ராங் அவ்வளவு ஸ்ட்ராங் இல்ல, டெபாசிட் ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் 40% டெபாசிட் போடுவேன் அப்படின்ற சிச்சுவேஷன்ல சில பேங்குகள் அந்த இடத்துக்கு நாங்க கூட கொடுக்குறோம்.
ஸோ ஒவ்வொருத்தரோட பர்சனலைஸ் சுச்சுவேஷன் பொறுத்து அந்த சுச்சுவேஷனுக்கு எந்த பேங்க் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து கொடுக்கலாம். இப்போதைக்கு லெண்டிங் கொஞ்சம் லிபரலா இருக்கு. முந்தி வந்து என்ன கேட்பாங்க, ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணாங்கன்னா மினிமம் எவ்வளவு டெபாசிட் போடணும், மேக்ஸிமம் எனக்கு எவ்வளவு லோன் கிடைக்கும். இப்ப 3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது 2 தான் மெயின் டிஸ்கஷனா இருந்துச்சு. ஆனா இப்ப 3 வருஷத்துல என்ன வருதுன்னா மந்த்லி பேமெண்ட் எவ்வளவு வரும், அது எனக்கு அஃபோர்டபுளா இருக்குமான்னு. டெபாசிட்டும் இருந்து மேக்ஸிமம் லோனும் இருந்து இல்ல இவ்வளவு மாசம் என்னால கட்ட முடியாதுன்ற ஒரு டிஸ்கஷன் இப்போ வருது இப்ப ரீசென்ட் பாஸ்ட்ல, ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கூடினபடியா. சோ இது மூணையும் நான் எப்பவுமே சொல்ல, வீடு பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட சிச்சுவேஷனுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் லோன் வரும், உங்களால டெபாசிட் எவ்வளவு போட முடியும், அந்த மந்த்லி பேமெண்ட் எவ்வளவு, இது இது இந்த நம்பர்ஸ் தெரிஞ்சுட்டு வீடு பார்க்க ஆரம்பிச்சோம்னா நமக்கு ஒரு ஒரு கிளாரிட்டியோட வீடு பார்க்கலாம். இப்ப கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா நீங்க வேலை செய்றீங்க, இந்த ஃபைனான்ஸ் இதுல மோர்கேஜ் அட்வைஸ்ல வேலை செய்றீங்க, நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கு. உங்களுக்கு வர பிரச்சனைகள் என்ன? இப்ப உள்ள காலத்துல என்னென்ன சிக்கல்கள் வரும் தானே கட்டாயம்? இல்ல சிக்கல் இல்லைன்னா பிரச்சனை, சிக்கல் இல்லைன்னா அட்வைசருக்கு பெருசா வேலை இல்லை. யூஸ்வலாவே ஒரு சிக்கல், நான் எப்பவுமே எல்லாருக்கும் சொல்றது, ஒரு சிக்கலை சமாளிக்கலாம். என்ன ஒரு சிக்கல், இப்ப டெபாசிட் இல்லையா, கிரெடிட் ஸ்கோர் ப்ராப்ளமா, விசா ஃபுல் ஃபிளெஜ் விசா இல்லையா, வாங்குற ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு கடைக்கு மேல இருக்கு, இல்ல லீஸ் கம்மியா இருக்கு, எனி ப்ராப்ளம்க்கு அங்க லெண்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ப்ராப்ளமையும் பார்த்து நான் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கொடுப்பேன், இந்த மாதிரி கஸ்டமர் கொடுப்பேன். எப்ப அதிகப்படியான சேலஞ்ச் வரும்னா, ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை இல்லாம 3 பிரச்சனை, கிரெடிட் ஸ்கோர்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இன்கம்லயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொன்னா இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி அங்க லெண்டர் கண்டுபிடிக்கிறது தான் சேலஞ்சு. இப்போ பல மாதிரி சேலஞ்சஸ்க்கு நாங்களும் லெண்டரோட கான்ஸ்டன்டா இன்டராக்ஷன்ல இருக்கிறபடியா என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன மாதிரி கஸ்டமர்ஸுக்கு எங்களால சப்போர்ட் பண்ண முடியலன்னு சொல்ல அவங்களும் அதை மாத்தி கொண்டு இருக்காங்க. பட் அப்படியும் அப்படி இல்லாத சிச்சுவேஷன், இப்போ ஒருத்தர் வர்றாரு பல ப்ராப்ளம் இருக்குன்னா அட்லீஸ்ட் ஒரு ரோட் மேப் போட்டு கொடுக்கலாம். நீங்க முதல்ல இதுதான் சார்ட் அவுட் பண்ணுங்க. இப்ப சிலர் சொல்லுவாங்க எனக்கு வீடு வேணும், ஆனா இன்கம் என்னன்னு கேட்டா பெரிய இன்கம் இல்லைன்னா அடுத்த கேள்வி, வீடை வாங்கி தரண்டே வச்சுக்கோ, இப்ப இன்னைக்கு சாவி வாங்கிட்டீங்க, அடுத்த மாசம் மார்ட்கேஜ் எப்படி கட்டுவீங்க, அதுக்கு எங்க இருந்து இன்கம் வரும்? சோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ரோட்ல இருக்க சேலஞ்சஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிளியர் பண்ணோம்னா இன்னைக்கே இல்லைனாலும் அட்லீஸ்ட் 6 மாசத்துலயோ 1 வருஷத்துலயோ இல்ல 3 வருஷத்துலயோ வீடு வாங்குறதுக்கான ரோட் மேப்பை போட்டு கொடுக்கலாம். என்ன பண்ணா அடுத்த ஸ்டெப் வீடு வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. இப்ப சேமிச்சு வாங்குறது என்றது ஒரு பெரிய பிரச்சனை இங்க. அதை எப்படி சமாளிக்கிறது? அது அது சேமிச்சு, நீங்க சொல்றது கரெக்ட், காஸ்ட் ஏறிட்டே போகுது. அது என்னென்ன எப்படி சேவ் பண்றது? இப்ப 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 நார்மலா வந்து இப்ப பிள்ளைகள் வீட்டுல இருந்து, அப்பா அம்மாவோட வீட்டுல இருந்து, ஒரே வீட்டுல இருந்து செலவுகளை குறைச்சு, பில்ஸ் எல்லாம் குறைச்சு, 2 வீடா இல்லாமல் அப்படி நம்ம சேவ் பண்ணணும். அதே மாதிரி சிங்கிள் இன்கம்ல இன்னைக்கு வீடு வாங்குறது டிஃபிகல்ட்டா தான் இருக்கு. இப்ப பல கிளைண்ட்ஸ் ஏற்கனவே எங்க கூட 15-20 வருஷமா டிராவல் பண்ற கிளைண்ட்ஸ், என்னோட பையனோ பொண்ணோ வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, வீடு வாங்கலான்னு வந்தா ஒருத்தரோட இன்கம், ஒரு பையனோ பொண்ணோ அவங்களோட இன்கம்ல மட்டும் வீடு வாங்குறது இன்னைக்கு சேலஞ்சிங்கா தான். ஏன்னா இன்கம் அந்த லெவல்ல இல்ல. இப்ப அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப பொண்ணும் மாப்பிள்ளையும் சேர்த்தோ இல்ல பையனும் மருமகளும் சேர்த்தோம்னா 2 பேரோட இன்கம் வச்சு வாங்குறது ஒரு பெட்டர் பாசிபிலிட்டியா இருக்குது. சோ அப்படி நம்ம வந்து என்ன சிச்சுவேஷன், என்ன அசஸ்மெண்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத ஒவ்வொருத்தர் சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி பார்த்து பண்ணத்தான் வேணும். சிலர் அவங்களே டெபாசிட் பண்ண முடியும்னா கிஃப்டட் டெபாசிட் நிறைய நம்ம ஆட்கள் யூஸ் பண்றது தான். பேரண்ட்ஸ் கிஃப்ட் பண்றது, க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் கிஃப்ட் பண்றது, கிஃப்டை வச்சு வாங்கலாம், அது காமனா இருக்குது. நியூ பில்ட பொறுத்தவரையிலும் சில சமயம் இன்னைக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நல்லா நெகோசியேட் பண்ணி வாங்கக்கூடிய சூழ்நிலையில இப்ப சில பில்டர்ஸ் வந்து நியூ பில்ட் வீட்டுக்கு 5% கிஃப்டட் டெபாசிட்டா நாங்க தர்றோம் அப்படின்ற போது நம்ம போட வேண்டிய டெபாசிட் அமௌண்ட் கொஞ்சம் குறையுது. பேங்க்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்கம் ஸ்ட்ராங்கா இருக்கவங்களுக்கு வெறும் 5,000 மட்டும் கொண்டு வாங்க, வெறும் 2% டெபாசிட் மட்டும் போடுங்கன்னு சில ஸ்கீம்ஸ் இருக்குது. பட் இவங்களுக்கெல்லாம் இன்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும்னா அந்த ஆப்ஷன் நம்ம பண்ணலாம். இப்ப 2 பேர் சேர்ந்து வீடு வாங்கினா, ஓகே, அப்பாவும் மகனும் சேர்ந்து வீடு வாங்குறாங்க, இத காட்டி என்ன பேஸ்லிப்ப காட்டி இன்கம் காட்டி வீடு வாங்குறாங்க. இப்ப அது வந்து ஓகே, ஒருத்தர் விலகி போனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர் என்ற பிரச்சனை ஒன்று வருதே, அது எப்படி தீர்க்கிறது? சோ இதுல 2 ஆப்ஷன் இருக்குது. நீங்க 2 பேர்ல வீடு வாங்கி ஒருத்தர் விலகணும்னா அந்த திரும்ப பேங்க்குக்கு போகும்போது விலகினவர் போக, அப்பாவும் பையனும் இருக்காங்க, ஒரு 5 வருஷம் கழிச்சு அப்பா வெளியே வர நினைக்கிறார், மகன் மட்டும் வச்சுக்கிட்டு மகனோட இன்கமே அந்த மொத்த மார்ட்கேஜ கவர் பண்ணக்கூடியதா இருந்தா தான் அப்பாவை ரிலீஸ் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அப்பாவை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க.
ரெண்டாவது இந்த ஃபர்ஸ்ட் டைம் பையர் பொறுத்த வரைக்கும் இத வந்து இண்டஸ்ட்ரியில ஜாயிண்ட் பாரோவர் சோல் ப்ரொப்ரைட்டர்னுவாங்க. ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டிய கேரண்டர் மார்ட்கேஜ். அப்பா வந்து மார்ட்கேஜ்ல மட்டும்தான் இருப்பார், ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட்ல பையன் மட்டும்தான் இருப்பார்னு வச்சுக்கிட்டா, அப்பா வந்து மார்ட்கேஜ்ல இருப்பார், ஹோம் ஓனரா வர மாட்டார். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டியோ எதுவோ வந்து பையனை மட்டும் வச்சு பண்ற அளவுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஸ்டாம்ப் டியூட்டியை பிளான் பண்ணிக்கலாம். பட் ஆனா பையனுக்கு தனியா இது ரிவர்ஸ்லயும் நடக்குது. பையன் அப்பாவை சப்போர்ட் பண்றதும் இருக்கு. பட் இப்ப இந்த எக்ஸாம்பிள்லயே பாத்தீங்கன்னா பையன் தனியா மார்ட்கேஜ் எடுக்கிற வரைக்கும் அப்பாவோட பேர் மார்ட்கேஜ்ல தான் இருக்கு. அப்ப எப்படி இத இல்லாமாக்குறது? மீனிங் அவர் அப்ப மகன் வந்து புதுசா வீடு வாங்க போறேன்னா அவர் ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருக்க மாட்டாரா? இப்ப வேற எந்த வீடும் இல்லைன்னா ஃபர்ஸ்ட் டைம் பையரா இருப்பார். அப்பாக்கு ஏற்கனவே வீடு இருக்குன்னா அப்பாவை கேரண்டரா உள்ள சேர்த்தோம்னா அப்பாவோட இன்கம் மட்டும் யூஸ் பண்ணிட்டு அப்பாவை ப்ராப்பர்ட்டில சேர்க்காம பையனுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பையரா வீடு வாங்கலாம். அது பிரச்சனை இல்லை. இப்ப வீடு வாங்குறதுல மக்கள் செய்கின்ற பெரிய தவறுகள் என்ன என்று நீங்க சொல்லுவீங்க? நம்ம கம்யூனிட்டில கூட பாக்குறது யாருக்காக வீடோ அவங்க பேர்ல வாங்கிடுறது பெட்டர். சில சமயம் என்ன சொல்லுவாங்கன்னா வீடு எனக்காக பட் என்னோட பிரதர் பேர்லயோ சிஸ்டர் பேர்லயோ வாங்குறது. அவங்களுக்கு என்ன வேணா காரணங்கள் இருக்கலாம். இன்னைக்கு இருக்க டாக்ஸ் லாஸ், ஸ்டாம்ப் டியூட்டி, இன்கம் டாக்ஸ் எல்லாத்தையும் பார்த்து இப்ப ஒருத்தருக்கு பதிலா இன்னொருத்தர் வீடு வாங்கி அவங்க ரிலேஷன்ஷிப் ஸ்மூத்தாவே இருந்தாலும் இந்த பேரை நாளைக்கு டிரான்ஸ்பர் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய சிக்கலா இருக்கும். அதை நம்ம அவாய்ட் பண்ணணும். யாருக்காக வீடோ லாங் டேர்ம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கினாலும் லாங் டேர்ம் அவங்க பேர்ல இருக்க மாதிரி பார்த்துக்கணும். இன்னொருத்தர் பேர்ல வாங்கி அவர் பேர்ல வாங்கினன் அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா இது வந்து ரெகுலேட்டர்ஸுக்கும் இவங்களுக்கும் இப்படி ஒண்ணு நடக்கிறதா கூட தெரியாது. அவங்க இதை ஒரு இப்படி நம்பிக்கையின் பேர்ல ஒருத்தர் வீட்டை இன்னொருத்தர் வாங்குவாங்கன்னு தெரியாது. அதை டிரான்ஸ்பர் பண்றது எக்கச்சக்கமான சேலஞ்சஸ், செலவுகள் வருது. அது ஒண்ணு அவாய்ட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து நம்ம பார்க்கும்போது எல்லாருமே வந்து இதுல பாருங்க, இதுல ஒரு கேள்வி ஒன்று வருது என்னன்னா, இப்ப ஒரு பணக்காரர் இருக்கிறார் அல்லது ஒரு வருமானம் கூடினவர் இருக்கிறார். இப்ப அவர பேர்ல வீட வாங்கிட்டு இன்னும் ஒருவர் அந்த வீட்டுல இருக்கிறது. அப்படியா அந்த விஷயம்? இவர் மோகேஜ கட்டி கொண்டு இருக்கிறது. கரெக்ட், அப்படித்தான். ஆனா என்னண்டா இவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நாளைக்கு இப்ப இந்த வீட்டுன்ற விலை கூடுச்சுன்னா யாருக்காக வீடு வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாபம். ஏன்னா அவங்க தான் டெபாசிட் போட்டாங்கன்றபடி. யூகே பொறுத்த வரைக்கும் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் பின்னாடி நடக்கிற டிரான்சாக்சனை பத்தி அவங்களுக்கு பெரிய கவலை இல்லை. இப்ப அதுல நிறைய சிக்கல்கள் வருமே. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் வீடு அபகரிச்சிருவாரு. ஆமா, இப்ப நீங்க சொல்ற மாதிரி 20 வருஷமா இதை செஞ்சு கொண்டிருக்கிறது எந்த ஒரு கிளையண்ட்டுக்கும் நான் இதை ஒரு சொல்யூஷனா சொன்னதில்லை. பட் பலர் என்ன அப்ரோச் பண்ணி வரும்போது உங்களுக்கு முன்னாடியே ஒருத்தர் மூலமா நாங்க வாங்கியிருக்கோம், என்னோட வீடு இன்னொருத்தர் பேர்ல இருக்கு, என் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு பலர் அப்ரோச் பண்ணி பலருக்கு மாத்தியும் கொடுத்துருக்கு. பட் அதுல வர்ற சிக்கல்கள், அதுல வர்ற சில அப்புறம் சொல்லுவோம் என் ப்ராப்பர்ட்டி என் பேருக்கு மாத்துறதுக்கு இவ்வளவு செலவாகுதான்னு கேட்டா உங்க ப்ராப்பர்ட்டின்னு இந்த ரூம்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லீகலி பார்த்தா இன்னொருத்தர் பேர்ல இருக்கு. அவருக்கு திரும்ப கேபிட்டல் கெயின்ஸ் வரும், இவங்க வாங்குறதுக்கு ஸ்டாம்ப் டியூட்டி வரும், ரெண்டு பக்கம் சொலிசிட்டர் ஃபீன்னு அது ஏகப்பட்ட சேலஞ்ச். பட் அன்பார்ச்சுனேட்லி அது நிறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க, இந்த பாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒண்ணு பண்ண வேண்டாம் அப்படின்றதான் என்னோட ஒரு ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ். இன்னொரு பாயிண்ட் நம்ம கூட பண்ற தப்பு என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து என்ன செய்யறாங்கன்னா என்கிட்ட நிறைய ஓரளவு இன்கம் இருக்கு, நான் இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸ் எல்லாம் கட்ட விரும்பல, பிள்ளைங்க பேருக்கு சீக்கிரமாவே நான் பேரை டிரான்ஸ்பர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸுக்காக ஒரு சொல்யூஷன் எடுக்கிறாங்க. அதுவும் வந்து சில சமயத்துல ரிஸ்கியா இருக்கு. ஏன்னா யூகே பொறுத்த வரைக்கும் பிள்ளைங்க கல்யாணம் ஆகி கல்யாணத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம அசெட்ஸை டிரான்ஸ்பர் பண்ணணும். அதுக்கு முன்னாடி டிரான்ஸ்பர் பண்ணும் போது என்ன ஒரு சிச்சுவேஷன் வந்தா நாளைக்கு அவங்க வெட்டிங்ல ஒரு சிக்கல் வந்து அது டைவர்ஸ் வரைக்கும் போச்சுன்னா இந்த பேரண்ட்ஸ் கொடுத்த சொத்தும் பாதியா பிரிபடுது. சோ நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பதான் என் பிள்ளைக்கு 22 வயசு 23 வயசு ஒரு வீட்டை மாத்தி எழுதிடலான் இருக்கேன். நான் சொல்லுவேன் இல்ல, நீங்க கேர்ஃபுல்லா தான் யோசிக்கணும். இன்னும் கல்யாணம் ஆக எல்லாம் நல்லாவே நடக்கட்டும், பிரச்சனை இல்லை. பட் யூகே பொறுத்த வரைக்கும் டைவர்ஸ் ரேட் அதிகமா இருக்கு. அதுவும் பைனான்சியல் மோட்டிவ்காக பண்ற டைவர்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கிறதான் புள்ளி விவரம் சொல்லுது. சோ அதுக்கு முன்னாடி பிள்ளைகள் பேர்ல எழுதிட்டு அப்புறம் ஒரு 5 லட்சம் பவுண்ட் வீட்டை பிள்ளைகள்கிட்ட எழுதிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிரச்சனை வந்தா 2.5 லட்சம் அந்த பக்கம் போறதுல யாருக்கும் யூஸ் இல்லை. சோ அவசரப்பட்டு உங்களோட ப்ராப்பர் அதுக்கு பல சொல்யூஷன்ஸ் இருக்கு. ட்ரஸ்டுக்குள்ள எழுதலாம், நம்ம பல மாதிரி அதை ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஆனா டயத்துக்கு தான் பண்ணணுமே தவிர
இன்ஹெரிட்டன்ஸ் டாக்ஸுக்காகவோ நாளைக்கு வரலாம் அப்படின்ற பிரச்சனைக்கு இன்னைக்கே ஒரு பெரிய பிரச்சனை சரிதானே? இருக்கு. இல்ல சந்தேகப்பட்டு இருக்கலாது இந்த இப்ப அவர்கள் வந்து நீண்ட காலம் ஒன்றா இருக்கலாம் என அவங்க ஒன்றா இருக்கலாம். அதுக்காக சந்தேகப்பட்டு இருக்கலாது எப்ப டிவோர்ஸ் ஆகும். அதுவும் உண்மைதான். நான் கண்டிப்பா அதை மட்டுமே முன்னிறுத்தி நான் சொல்ல வர்றது அவங்க கல்யாணமா ஏன்னா யாரு வர்றாங்க என்னன்றது தெரியறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொடெக்ஷன்ல அதையும் ஒரு பாயிண்ட் யோசிச்சு கொள்ளணும். அதுக்காக மொத்தமா நிறுத்த சொல்லல, அதையும் ஒரு பாயிண்ட் யோசிச்சு கொள்ளணும். அதுதான் மெயின் பாயிண்ட். சரி, இப்ப நிறைவா இப்ப சொத்துல முதலீடு செய்ய நினைப்பவர்களுக்கு நீங்க ஒரு முழுமையான ஆலோசனை என்ன சொல்லுவீங்க? இதுக்கு ப்ரிப்பரேஷன் தான் மெயின். நீங்க எதுக்காக வீடு வாங்குறீங்க? இப்ப நீங்க வாழ்றதுக்கு ரெசிடென்ஷியலா வாங்க போறீங்கன்னா அத ஒரு லாங் டேர்ம் அப்ஜெக்டிவா சேவிங்ஸை கூட்டுங்க. எந்த அளவுக்கு நமக்கு சேவிங்ஸ் இப்ப 5% இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 2% டெபாசிட்லயும் இப்ப மார்ட்கேஜ் அவைலபிளா இருக்குது. பட் டெபாசிட் கூட ஒரு 15% டெபாசிட்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் நல்லாவே இருக்கும். சோ உங்களுக்கு பிளான் பண்ணி டெபாசிட்டை கூட்டுறதுக்கு உண்டான வழியை பாருங்க. கிரெடிட் ஸ்கோரை கிளீனா வச்சுக்கோங்க. இந்த சமயத்துல போய் ஒரே ஒரு கிரெடிட் கார்டு பில் ஒரு மாதம் பிந்தி கட்டுறதுனாலையும் மார்ட்கேஜ் கிடைக்காத சிச்சுவேஷன். கிரெடிட் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய ப்ராப்ளம் இந்த மொபைல் போன். ஒவ்வொரு நெட்வொர்க்கும் நான் போனை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி அதனால கிரெடிட் ப்ரொஃபைல மட்டும் கிளீனா வச்சுக்கொள்ளுங்க. இன்கம் எவிடென்சிபிள் இன்கம் கிளியரா இருக்கணும். நம்ம இப்போ ஒரு லெண்டர் கேட்டாங்க எம்ப்ளாய்டுண்டா பே ஸ்லிப் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் கிளியரா இருந்ததுண்டா அந்த மார்ட்கேஜுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு அசஸ்மெண்ட் எடுத்து இதை கிளீன் பண்ணி வச்சுக்கொண்டு ப்ரிப்பேர் பண்ணாலே கரெக்டா வரும். அது ப்ரிப்பரேஷன் தான் இதுல மீன். அடுத்து சகபன் சில பேர் சொல்கின்றார்கள் கிரெடிட் ஸ்கோரை ஒரே போய் செக் பண்ணி பார்க்க கூடாதுன்னு சொல்கின்றார்கள். அப்படியா? இது ஒரு மிஸ்நோமர். அதாவது என்னன்னு சொன்னா என்ன ப்ராப்ளம் வரும்டா, இன்னைக்கு ஒரு லோன் அப்ளை பண்ணி நாளைக்கு ஒரு கிரெடிட் கார்டு திரும்ப ஒரு லோன் அப்ளை பண்ணா நீங்க நிறைய டெஸ்பரேட்டா இருக்கீங்க. உங்களுக்கு யாரெல்லாம் லோன் தருவாங்கன்னு பார்த்து கொண்டே இருக்கீங்கன்றபடியா அது ஒரு டைரக்ட் இம்பாக்ட் பண்ணும். பட் நீங்க கிரெடிட் ரிப்போர்ட்டை ஒன்ஸ் இன் அதை டெய்லியும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது இல்லை. இப்ப சில ப்ரொவைடர்ஸ் யாரு எது நடந்தாலும் உங்க கிரெடிட் கார்டு 50 பவுண்ட் கூடி இருக்கு அந்த லெவலுக்கு மானிட்டர் பண்ண வேண்டியதும் இல்லை. மந்த்லி பேமெண்ட் ரெகுலரா கட்டணும். தேவையில்லாத லோன்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் ரொம்ப எடுக்க வேண்டாம். முடிஞ்ச கிரெடிட் சர்ச்சை அவாய்ட் பண்ணுங்க. சில சமயம் நீங்க போய் ஒரு மொபைல் போன் வேணும்னு சொன்னீங்கன்னா எல்லா நெட்வொர்க்லயும் கிரெடிட் சர்ச் பண்ணாங்கன்னா அது தேவையில்லை. அவ்வளவு கடன் நமக்கு தேவையில்லை. ஒரே ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர்கிட்ட ஒரு மொபைலை வாங்கிட்டு வந்துட்டா நமக்கு அது பெட்டரா இருக்கும். இல்ல நான் கேட்டேன் என்னன்னா கிரெடிட் ஸ்கோர் இருக்குதானே பல வெப்சைட்டுகள் இருக்குது. அதுல போய் செக் பண்றதால ஏதாவது பிரச்சனையா? இல்ல ஒன் டைம் செக் பண்றதுல பிரச்சனை இல்ல. இப்ப சில சமயம் அக்கௌண்ட் எடுத்து கண்டினியூஸா பார்க்க தேவையில்லை. நீங்க செக் பண்றதுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. லோன் அப்ளிகேஷனுக்காக செக் பண்றது வேற. நம்மளே நம்ம கிரெடிட் ரிப்போர்ட்டை அதை ரெக்கார்ட் பண்ணும் போதே அப்படித்தான் பண்ணுவாங்க. செல்ஃபா அவங்க லாகின் செக் இன் பண்றாங்க. அதுல நமக்கு ப்ராப்ளம். மிக நன்றி சகபன். பல முக்கியமான விடயங்களை தந்தீர்கள். மற்றும் ஒரு சந்திப்பிலே நாம் சந்திப்போம். நன்றி. நன்றி. தேங்க்யூ.